தற்போது ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவ இளைஞர் பிரிட்ஜோ குடும்பத்தினரை சந்தித்து தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். உயிரிழந்த மீனவ இளைஞர் பிரிட்ஜோவின் குடும்பத்தினருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவரிடம் மீனவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக களத்திலிருந்து நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜன், தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தங்கச்சி மடத்திற்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவரிடம் மீனவ மக்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள்? கோரிக்கை என்பது தங்களுக்கு எந்த இழப்பீடும் தேவையில்லை. இந்த அரசுகள் மீது நம்பிக்கை என்பது இவர்கள் எங்களது படகுகளை மீட்டு தர வேண்டும். அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட யார் சுட்டுக் கொண்டார்களோ அந்த கடற்படை வீரர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் வைக்கிறார்கள். அதாவது இந்த இழப்பு என்பது இனிமேல் தொடரக்கூடாது. அந்த தொடரா வண்ணம் அதற்கான நடவடிக்கைகளை, அதாவது இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள், எஞ்சிருக்கும் இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில், அவர்களது உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாக்கும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கை அரசுகள் எடுக்கப்பட வேண்டும். அதற்கான கோரிக்கையாக தான் ஆதரவு செய்யக்கூடிய அனைவருமே கொடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். இதே கோரிக்கையை தான் காலையிலும் வைத்திருந்தார்கள். அதாவது இதுக்கு முன்பாக பார்க்க வந்திருந்த இவர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் அவரிடம் இதே தான் தெரிவித்திருந்தார்கள். அதாவது இழப்பீடுகள் தேவையில்லை. இந்த எங்களிடம் எங்கள் இளைஞன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டுதான் அந்த பிரிட்ஜோ உயிரிழப்பு காரணமான அந்த கடற்படை வீரர், அந்த இலங்கை கடற்படை வீரரை கைது செய்து இந்தியாவில் கொண்டு வர வேண்டும். அதே போல ஏற்கனவே 138 படகுகள் 2.5 ஆண்டுகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படகுகள் எங்கள் வாழ்வாதாரங்கள், அந்த படகுகள் மீட்கப்பட வேண்டும். அதே போல ஏற்கனவே கைது செய்திருந்து 2 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் 85 மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை தான் முன்வைக்கிறார்கள். மற்ற இந்த கோரிக்கைகளை செயல்படுத்த வேண்டும். அதே போல இருக்கக்கூடிய மீனவர்களின் பாதுகாப்பை நலனை கருத்தில் கொண்டவாறு அரசுகள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். வரக்கூடியவர்களும் அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது அந்த பிரிட்ஜோவின் தாயார் அதைத்தான் தற்பொழுது முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவரிடம் இதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். நாகராஜன், பிரிட்ஜோ படுகொலையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் 6வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. மீனவ இளைஞர் பிரிட்ஜோவின் உடலை பெற மறுத்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் அவரது குடும்பத்தினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் வேறு யாரெல்லாம் அங்கே களத்திற்கு வந்திருக்கிறார்கள்? நாகராஜன், அவரோடு சேர்ந்து கட்சி பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். அது ஆனால் மற்றவர்களை, அதாவது பெரிய அளவில் அவர்களோடு வந்தவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் மற்ற கட்சிக்காரர்கள் அனைவரும் வெளியிருந்து கொள்ளுங்கள், இந்த கூட்டத்தில் மிக சலசலப்பு ஏற்படுத்த வேண்டாம், அவர் நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கட்டும். அதே போல இந்த போராட்டத்தில் பங்கேற்கட்டும். அந்த பங்கேற்கும் பொழுது எந்த வகையிலும் கட்சி சார்ந்து மற்றவர்களும் அவர்களோடு செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக தான் அவர் மட்டுமே நேரடியாக சென்று தெரிவித்தார். அவரிடம் பேசினார். அந்த பிரிட்ஜோவின் தாயாரிடம் பேசி அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் இப்போ தற்பொழுது பத்திரிகையாளர் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது அவர் தரப்பில் என்ன கூறப்போகிறார் என்பது இனிமேல் தான் தெரிய வரும். அது குறித்து சொல்வார் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வந்தவர்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, இந்த பிரச்சனை என்பது இதற்காக மட்டுமல்ல, இனிமேல் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. உயிரிழப்பு என்பது இத்தோடு நின்று போக வேண்டும். இந்த உயிரிழப்புக்கு சரியான ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய எதிர்பார்ப்பு. இந்த கோரிக்கை அனைத்துமே இது சார்ந்துதான் இருக்கிறது. உடைமைகளையும் இருக்கக்கூடிய உயிர்களையும் பாதுகாக்கும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக அரசுகளும் சரி மத்திய அரசும் சரி எடுக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியாகத்தான் வரக்கூடிய தலைவர்கள் அதற்கு முன்னெடுக்க வேண்டும், அதற்கான குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு முக்கிய கோரிக்கையா இருக்கிறது. கட்சி சார்ந்து வரக்கூடியவர்கள் கூட அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், ஆனால் கட்சி சார்ந்து மற்றவர்களை அதில் பயன்படுத்த விட வேண்டாம் என்று கூறுகிறார்கள். முதலிலிருந்து அதான் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது அவர் பேசி வருகிறார். அவர் தாயாரிடம் பேசுகிறார். இதனை தொடர்ந்து அவர் பத்திரிகையாளரிடம் இது குறித்து பேசுவார் என்று சொல்லப்படுகிறது.
நாகராஜன், பிரிட்ஜோ படுகொலையை கண்டித்து தங்கச்சி மடத்துல இன்று 6வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்புல எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது தற்போது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆனால் தற்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு வந்து பேச வேண்டும் என்பதுதான் இவரோட கோரிக்கை. ஏனென்றால் உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவர் மத்திய அரசிலிருந்து, அதுவும் வெளியுறவுத்துறையிலிருந்து சரியான ஒரு பதில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்கள் கோரிக்கை. அதுக்கேற்ற போல வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வர வேண்டும், அல்லது அந்த அமைச்சகத்திலிருந்து அடுத்த கட்ட தலைவர்களாவது வந்து இவர்களுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது உறுதியான இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர வேண்டும், அதற்கான ஒரு உறுதியளிப்புகள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதும், அதே போல படகுகள் மீண்டும் மீண்டும் இந்த பறிமுதல் செய்யப்படுவதும் கைது செய்யப்படுவதும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார்கள். அதற்கேற்ற நடவடிக்கை இருக்கும் என்று நம்புகிறார். அந்த உறுதிமொழியை கொடுக்கக்கூடிய அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சகமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தரப்பில் பேசுவதற்கு பொன்ராஜன், அதாவது மத்திய இணையமைச்சர் பொன்ராஜன் ஏற்கனவே பேசியிருந்தார். எனவே அவர் தரப்பில் கூட வருவதாக தற்பொழுது பேச்சு ஈடுபடுகிறது, இங்கு பேசப்பட்டு வருகிறது. எனவே அவர் நேரடியாக வந்து இன்று மாலை இவரிடம் பேசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே உறுதியளிக்கக்கூடிய வகையில் மத்திய அமைச்சகத்திலிருந்து மத்திய அமைச்சகத்திலிருந்தோ இல்லை மத்திய அரசிலிருந்தோ உறுதியளிக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசுவார்கள். அதன் பின்னர் தான் இவர்கள் போராட்டம் என்பது ஒரு முடிவு கவர்மெண்ட் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கேற்ற போல பொன்ராஜன் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாணவர் வருவார் என்றும் மீனவர்களுடன் ஏற்கனவே பேசியுள்ளதா என்றும் தமிழகத்தில் உள்ள படகுகளை அங்கு இலங்கையிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கை அவர் எடுத்துள்ளார் என்றும் இங்கு பேசி வருகிறார்கள். ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக அவர் வந்த பிறகுதான் அதுக்கட்ட அடுத்த கட்ட முடிவுகள் என்ன என்பது முழுமையாக தெரிய வரும் என்று இங்கு மீனவர் சங்கங்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. நாகராஜன், தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரிட்ஜோ குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் ஆறுதல் தெரிவிக்கும் போது மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவரிடம் பல கோரிக்கைகளை முன்வைக்கும் காட்சிகளையும் நாம் நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை அவரிடம் முன்வைக்கிறாங்க? அதாவது இன்று காலையில சம்பந்தமா இதுக்கு முன்பாக இதே போல ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட அவர் தாயாரிடம் பிரிட்ஜோவின் தாயாரிடம் பேசும்போது கூட அவர் கேட்கும்போது இவர் இதைத்தான் சொன்னார், என் மகன் இறந்ததுக்கு ஒரு சரியான தீர்வு, நியாயம் கிடைக்க வேண்டும், அதில் சுட்டுக் கொன்ற அந்த நபர் கைது செய்யப்பட வேண்டும், இது திட்டமிட்ட கொலையாகத்தான் தெரிகிறது, எனவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதே போல இருக்கக்கூடிய இனிமேல் இருக்கக்கூடிய மீனவர்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும். அதற்கு அதுதான் எங்களது மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது, கோரிக்கையாக இருக்கிறது. மற்றபடி எந்த ஒரு இழப்பீடோ இல்லை மற்ற இழப்பீடுகளை எதிர்பார்த்து நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தவில்லை. இந்த போராட்டம் என்பது இனிமேல் இந்த மாதிரியான இழப்புகள் தொடரக்கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடத்தி வருகிறோம். எனவே அதற்கு நீங்கள் ஆதரவளித்தால் போதும் என்று தெரிவித்தார்கள். இப்போது வந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதே கோரிக்கைகளை தான் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது எந்த வகையிலும் எங்களுக்கு இந்த இழப்புகள் இனிமேல் இந்த இழப்புகள் தொடரக்கூடாது, இழப்பீடுகள் எங்களுக்கு தேவையில்லை, அரசுகள் உறுதியளிக்க வேண்டும், தொடர்ந்து அதுபோல கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறார்கள். முழுக்க முழுக்க மீனவர் நலன் சார்ந்து இந்த கோரிக்கைகள் இருக்கிறது. அதுவும் தொடர்ச்சியாக அவர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டு வந்த பல்வேறு காலங்களாக எழுப்பப்பட்ட அந்த கேள்விகள், அதாவது கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும், இவர்களது படகுகள் என்பது அங்கு பிடிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், அதே போல இவர்கள் சுதந்திரமாக கடற்பகுதியில் மீன்பிடிக்க வேண்டும், தொடர்ச்சியாக கொடுக்கப்படக்கூடிய அந்த இன்னல்களிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்பது குறித்து முழுக்க தமிழக அரசு தமிழக நலன் சார்ந்து, அதே போல தமிழக மீனவர் நலன் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதற்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் வரக்கூடிய நபர்கள் மத்திய அரசிடம் பேசி அதற்கான சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் இந்த இழப்பு என்பது இனிமேலும் தொடரக்கூடாது என்பதுதான் அவர்கள் ஒட்டுமொத்த எண்ணம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இவர்கள் இந்த கூட்டத்தின் போராட்டத்தின் போது பேசி வருவதும் இதே கோரிக்கை தான் முன்வைக்கிறார்கள். 138 படகுகள் தற்பொழுது வரை தங்கள் வாழ்வாதாரமான அந்த படகுகள் மீட்கப்படவில்லை, அதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை என்கிறார்கள். அதே போல கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தற்பொழுது வரை 80க்கும் மேற்பட்டோர் இன்னும் விடுவிக்கப்படவில்லை, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கை எல்லாம் எங்கள் மகனின் மூலமாக, அதாவது மகனின் தேவைக்கான நீதிக்கான தேவையின் போதே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்துக்கான ஒரு இழப்பீடை பெற்றுத்தர வகையாக இருக்கட்டும், தனிப்பட்ட என் மகனுக்கான ஒரு நபருக்கான ஒரு இழப்பீடாக இல்லாமல் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளாக மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் தரப்பில் பெற்றோர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதுதான் அவர் தாயார் வரும்பொழுதும் கூறிக்கொண்டே வந்தார். தற்பொழுது இவர் ஓ பன்னீர்செல்வம், அதாவது முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது பத்திரிகையாளர் பேச உள்ளார். அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை கூறுவார் என்று தெரிகிறது. எனவே அவர் என்ன அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பார், மத்திய அரசுக்கு இது குறித்து இவர் விளக்கம் அளிப்பாரா, இது குறித்து அது கோரிக்கையை எழுப்புவாரா என்பது குறித்து அடுத்தடுத்த கட்டங்கள் தெரிய வரும். இது மட்டுமல்ல, அவரோடு காயம்பட்ட மற்றவர்களின் உறவினர்களிடம் அவர் சந்தித்து பேசி வருகிறார். மற்றவர்களிடம் அதாவது மீனவ மக்களின்
நலன் கருதி அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று ஒவ்வொருவரிடம் பேசி உறுதியளித்து வருகிறார். அது சார்ந்து மக்களை சந்தித்து வருகிறார். தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அந்த மக்கள் எங்களது கோரிக்கைகள், அதாவது தங்களது பிரச்சனைகள் தான் தொடர்ச்சியாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை குறித்து அவரிடம் தெரிவித்து வருகிறார்கள். அது பெண்கள் நேரடியாக அவரிடம் பேச பார்க்கும்போது தெரிகிறது. அதாவது இந்த பிரச்சனை இதோடு முடிவு கொள்ளட்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பிரச்சனை என்பது முழுக்க தீர்க்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக இரு மாநில அரசுகள், இரு நாட்டு அரசுகளும் சரியாக பேசி இதற்கான ஒரு சரியான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களிடம் தெரிகிறது. அதே போல இவர்கள் போராட்டத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவாகக்கூடிய மீனவ சங்கங்களும் அதை தான் வலியுறுத்துகின்றன. இருப்பினும் முதற்கட்டமாக இவர்களின் வாழ்வாதாரமான அந்த படகுகள் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருக்கு முக்கிய கோரிக்கை. மீட்கப்பட்ட படகுகள் மற்றும் விடுவிக்கப்பட்ட கைதிகள் மற்றும் இந்த இழப்புக்கு, அதாவது பிரிட்ஜோ உயிரிழப்புக்கு காரணமான சம்பந்தப்பட்ட அந்த நபர் கைது செய்யப்படுவோம் என்ற உறுதியாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் கண்டனம் கூட தெரிவிக்கப்படவில்லை என்று கூட காலையில் தெரிவித்தார்கள். எனவே அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். மத்திய அரசிலிருந்து இருக்க சரியான ஒரு பதில் கிடைக்க வேண்டும். அது வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது இவர்களுக்காக அங்கு இலங்கையில் இலங்கை மீனவத்துறையிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் வந்து நேரடியாக பேசி இதற்கான சரியான ஒரு தீர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களது தற்போதைய கோரிக்கை இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதாவது இங்கு வந்து ஆதரவளிக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய நபர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள், எங்களது கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி. நாகராஜன், ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதலில் பிரிட்ஜோவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த அவர் பின்னர் மீனவ குடும்பங்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளையும் கேட்டு வருகிறார். இந்த படுகொலை நடைபெற்ற போது காயமடைந்த சாரோன் என்பவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரிட்ஜோவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பிறகு அந்த மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை பார்க்கும் திட்டம் ஏதேனும் இருக்கிறதா? நாகராஜன். கண்டிப்பாக அந்த திட்டம் இருக்கிறது என்றுதான் அவர்கள் உடன் வந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக வந்த தலைவர்களும் அதே முறையை தான் பின்பற்றுகிறார்கள். அதாவது இங்கு வந்து போராட்ட காலத்தில் ஆதரவு தெரிவித்துவிட்டு பிரிட்ஜோ குடும்பத்திற்கும் ஆதரவு தெரிவித்துட்டு பின்னர் அந்த காயம்பட்ட அந்த நபரின் மருத்துவமனை சென்று அவரை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். நேற்று இரவு திமுக செயற்குழு ஸ்டாலின் சென்று பார்த்துவிட்டு வந்துதான் இங்கே காலையில் இங்கே வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதே போல தற்பொழுது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு பார்த்து கொண்டு விட்டு தான் வந்திருக்கிறார். எனவே இதனை தொடர்ந்து அவர் பிரிட்ஜோவின் உடலை பார்ப்பதற்கு அவர் உடல் வைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்வார் என்று அவர் உடன் வந்தவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே அதற்கு முன்னதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இது குறித்து விளக்கமாக தெரிவிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுது போராட்ட களத்தில் அவர் பேசுவார் என்று கூறியிருந்தார்கள். எனவே அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேதவள்ளி. எனவே அவர் கண்டிப்பாக இவர் அடுத்த கட்ட திட்டமாக அந்த காயம்பட்ட மீனவரையும் சந்திப்பதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரிட்ஜோ படுகொலையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் பிரிட்ஜோ படுகொலையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் 6வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் மீனவ குடும்பங்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். அவருடைய கோரிக்கைகளை கேட்டு இவர் பதிலும் சொல்லி வருகிறார். இது தொடர்பான விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் தொடர்ந்து கேட்கலாம். நாகராஜன், மீனவ குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கும் காட்சிகள் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அவர் எது போன்ற பதிலை சொல்லி வருகிறார்?
அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இவர்களது கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டு அதற்கான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான தற்பொழுது உறுதியளித்து வருகிறார். அதாவது ஏற்கனவே தமிழக அரசு இவர் தலைமையில் இருக்கும்போது தமிழக அரசு அதற்கான பல்வேறு நலத்திட்டங்களை மீனவர் நலன் சார்ந்து செய்து வந்ததாகவும் தற்பொழுது இப்போது உள்ள பிரச்சனையில் இந்த சூழ்நிலையில் இவர்களது குறைகள் அனைத்தும் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக இவர்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும், அதற்கான முழு நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான முயற்சிகள் தான் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாது இவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக, அதாவது இனிமேல் இந்த பிரச்சனை தொடராத வண்ணம் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பேன் என்றும் அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது மக்கள் இவரை முழுமையாக நம்புகிறார்கள். அது பார்க்கும்போது தெரிகிறது. அனைவருமே இவர் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் தற்போதைய முதல்வர் போல அனைவரிடத்திலும் அவருக்கு அந்த கோரிக்கைகளை பேசி வருகிறார். அவர்களும் அனைவருமே இவர் முழுமையாக அதுக்கான மாற்றை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை அவரிடம் பேசி வருகிறார்கள். எனவே கண்டிப்பாக இவர் அடுத்த கட்டமாக இவர் மத்திய அரசுக்கு இந்த விஷயங்கள் குறித்து அனைத்தும் எடுத்து செல்வார் என்று இவர்கள் நம்புகிறார்கள். அதே போல இவர்கள் பிரச்சனைகள் ஆழம் என்ன என்பது குறித்து அவருக்கு தெரியும் வகையில் அனைத்து மக்களுமே நேரடியாக பெண்கள் அனைவருமே தங்களது பிரச்சனைகள் குறித்து முழுமையாக அவரிடம் பேசி வருகிறார்கள். எனவே இவர் அடுத்து இவர்களுக்கு உறுதியான ஒரு வார்த்தைகளை அவர்களுக்கு நம் குடும்பங்களுக்கு கொடுத்து வருகிறார். கண்டிப்பாக மீண்டும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கிறார். அதே போல தற்பொழுது அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்கும் வகையில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அவர்கள் பேசி வரக்கூடிய அந்த குடும்பத்தினரிடம் உறுதியளித்து வருகிறார். வேதவள்ளி. நாகராஜன், மீனவர்கள் மேற்கொண்டு வரும் இந்த போராட்டத்திற்கு இதுவரையில் யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? அதாவது பல்வேறு கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் தினந்தோறும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. குறிப்பாக சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள், பல்வேறு கிராமங்கள், அதே போல இருக்கக்கூடிய அதாவது ராமநாதபுரம் தாண்டி புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் உட்பட 6 மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம் நடத்துகிறார்கள் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் காங்கிரசிலிருந்து அதே போல தற்போது ஆளக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி அவர்கள் தரப்பில் அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல அவர்களும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் தரப்பிலிருந்து திருநாவுக்கரசு வந்திருக்கிறார். அதே போல இதுக்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்துமே வந்து அதுபோல் நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து இந்த கட்சிகள் அனைத்தும் வந்து நேரடியாக வந்து அவர்கள் களத்திலிருந்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பிரச்சனையை முழு தீர்வு எட்டும் வரை மத்திய அரசின் மூலமாக இதற்கான சரியான ஒரு தீர்வு எட்டும் வரை முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலையில் வந்திருந்தார். அவர் நேரடியாக களத்திற்கு வந்து நேற்று இரவே அந்த காயம்பட்ட அந்த மீனவரை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துட்டு இன்று காலை போராட்ட களத்துக்கு வந்து நேரடியாக அவர்கள் பேசினார். அப்போது அந்த பிரிட்ஜோவின் தாயாரிடம் பேசும்பொழுது கூட இதே கோரிக்கைகளை தான் அந்த அவர் தாயார் முன்வைத்திருந்தார். அந்த பிரச்சனைக்கு அவர் பேசி முடித்தவுடன் நமக்கு தெரிவித்தது, இந்த பிரச்சனையில் இதுவரை மத்திய அரசு எந்த வகையிலும், அதாவது மத்திய அரசு சம்பந்தமாக எதுவும் பேசாது, அது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருந்தார். அதே போல 2012ஆம் ஆண்டு இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. இலங்கையில் இத்தாலியை சேர்ந்த இத்தாலி கடற்படை வீரர்கள் கேரளாவை சேர்ந்த 2 மீனவர்களை சுட்டுக் கொண்டார்கள். அந்த விஷயத்தில் இலங்கை ராணுவத்தால் புறப்பட்டு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் உருவாக்கியிருக்கிறது. நம் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதமில்லாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தொடர்ந்து இருக்கிறது. சம்பவங்கள் அடிக்கடி மிக ஒரு வாடிக்கையாக ஒன்றாக இருக்கிறது. இம்மாதிரியான தீவிர சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டியது மாநில மத்திய அரசுடைய கடமைகள் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். இந்த பிரச்சனையை மாண்புமிகு நாட்டுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஏழையை சந்தித்து இந்த பிரச்சனையை தனிக்காரணம் செலுத்தி இனிமே இம்மாதிரியான
சம்பளங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நல்ல நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும் என்று நாம் உறுதியாக நாட்டுடைய கால பிரதமர்களை சந்தித்து உங்களுடைய நியாயமான உணர்வுபூர்வமான உணர்ச்சிபூர்வமான இந்த கோரிக்கையை அவரிடம் தெரிவித்து ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை இங்கே கூறியிருக்கின்ற பெருமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை தம்பி டி.கே. சுரேஷ் அவர்களுடைய மறைவினை குறித்து இங்கு கிட்டத்தட்ட 9 கிராமத்தை சார்ந்த பெருமக்களும் தாய்மார்களும் மிகுந்த வருத்தத்தோடு உங்களுடைய உணர்வுகளை இங்கே புரிந்திருக்கின்றார்கள். உங்களில் உடனாக நாங்களும் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து அருமை தந்தையை இழந்தார்கள் என்ற குடும்பத்தாருக்கு குறிப்பாக அவருடைய தாய் தந்தையருக்கு நம்முடைய சுற்றத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய அனைத்திலே அண்ணா நீட்ட கழகத்தின் சார்பாக ஆய்ந்த அங்கீகாரத்தையும் வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அந்த குடும்பத்துடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவருடைய கல்வியை அருமை தன்னுடைய தாய் என்றவர்கள்தான் தகவல்களை சொல்லியிருக்கின்றது என்பதையும் இந்த நல்ல நடத்தையை தெரிவித்து அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய கல்வி உதவியை பற்றி அவர்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். அதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும் என்பதையும் நான் தெரிவித்து நிரந்தர தீர்வாக நாட்டுடைய பாதுகாப்புடன் இந்த பிரச்சனை குறித்து பேசிய காலத்தில் இம்மாதிரியான பிரச்சனைகள் இல்லாதவாறு தமிழக மீனவ உரிமைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு தொழிலுக்கு முழு பாதுகாப்பினையும் உயிருக்கு முழு பாதுகாப்பினையும் உத்தரவாக பெறுகின்ற வகையில் நாட்டுடைய மாண்புமிகு பாதுகாப்புகளை சந்தித்து நம்முடைய நியாயமான உறுதிகளை கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நல்ல முடிவு எட்டுவதற்கு நான் உறுதியாக உங்களில் ஒருவனாக இருந்து செயல்படுவேன் என்பதனை தெரிவித்து அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு மீனவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் உயிரிழந்த பிரிட்ஜோவின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழாமல் தடுப்பது மத்திய அரசின் கடமை என்றும் இதற்காக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கள தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது மீனவர்கள் மத்தியில் உரையாற்றிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அவர் பேசியவற்றின் சாராம்சம் குறித்து சொல்லுங்கள். வேதவழி அவரை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசை முழுமையாக நம்புகிறார் என்பது அவர் பேச்சிலிருந்து தெரிகிறது. வேதவழி அவரிடம் நம்ம நேரடியாக பேசலாம். தற்போது பத்திரிகையாளர்கள் நேரடியாக அவரை சந்தித்து அவரிடம் பேசுவதற்காக அதற்கான முயற்சிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். அதாவது இவரை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த மத்திய அரசை முழுமையாக நம்புகிறார். மத்திய அரசு மூலமாக, அதாவது நேரடியாக பாரதிய பிரதமர் மூலம் இந்த திட்டத்துக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். வேதவழி, அதாவது இவரை பொறுத்தவரைக்கும் மக்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது இதன் மூலமாக கிடைக்கப்படும் என்கிறார். அதாவது பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது மீனவர்களின் நாகராஜன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். பிரிட்ஜோ படுகொலையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் 6வது நாளாக இன்றும் போராட்டம் நீடித்து வருகிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் நேரில் வந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மீனவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். இன்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று காலை நேரில் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் வந்து உயிரிழந்த பிரிட்ஜோவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதன்
அதன் பிறகு அங்கு குழுமியிருக்கும் மீனவ மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவர் கேட்டறிந்திருக்கிறார். அதற்கு பிறகு மீனவ மக்களின் நடுவே அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் உயிரிழந்த பிரிட்ஜோவின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். இதுபோன்ற மீனவர் படுகொலை போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் தடுப்பது மத்திய அரசின் கடமை என்றும் அதனை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார். மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, மீனவர்களின் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்பதில் மாநில அரசும் மத்திய அரசும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.